சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2 லேடீஸ் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நீங்க வீட்ல என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விளாக் மாரி போட சொன்னாங்க. விளாக் மாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, மொபைல் புடிச்சு போடுறதுக்கு வந்து ஆள் கிடையாது. ஸோ வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து, மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்க வந்து பால் கறந்துருவோம். எங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எரும மாடு, ஒரு பசுமாடு இருக்கு. அதோட கன்னுக்குட்டி 2 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வயல் வேலையெல்லாம் பார்க்க காலையில நாங்க போயிருவோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் காலைல டிஃபன் அந்த மாரி மத்தியானம்லாம் செஞ்சுருவோம். நாங்க இங்க வந்து பார்த்திங்கன்னா, 3 டைம் வந்து சாப்பாடு செஞ்சுருவோம். காலையில ஏதாவது வந்து அவலோ, இட்லியோ இல்ல மதியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சப்பாத்தி இல்லன்னா சாயந்தரம் வந்து இட்லி, தோசை அந்த மாரி எல்லா ஐட்டம்ஸுமே செய்வோம் நாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாரு. என் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஐட்டம் வேணா தமிழ்ல சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலையில ஒர்க் முடிஞ்சதுன்னா வந்துட்டு, நான் அதுக்கப்புறம் என்னோட மீஷோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசேலிங் பண்ணிட்டுருக்கேன். பேக் பண்றது இந்த மாரி. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பொட்டு, இந்த ஹேர் பேண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஹோல்சேலா வாங்கி வச்சு வீட்லயே வந்து ரீசேலிங் வந்து நான் வீட்லேருந்து தான் பண்ணிட்டுருக்கேங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன வந்து வீட்ல ஒர்க் பண்றது, அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து, நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி போடுவேன். கொஞ்சம் மதியான டைம் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தேன்னா, குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அப்புறம் திருப்பி வந்து ரொட்டீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒர்க்ல இருக்கும். மீஷோ வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஆர்டர் வந்துச்சுன்னா, மீஷோ ஐட்டம் வந்து அ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுவோம். இப்போ வெளியில சிட்டில வந்து நாங்க வந்துட்டு வெளியில ஒரு இடம் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து வீடு கட்டலான்ட்டு இருக்கோம் அது. அது வீடு கட்டிட்டேன் அப்டின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது அடுத்த யோசனையா இருக்கும். இப்போதைக்கு என்னோட மீஷோ ரீசேலிங் வந்து போயிட்டுருக்கு. அதில எனக்கு மந்த்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 5000 அந்த மாரி இது வந்துட்டுருக்கு அவ்வளோதான். இப்போ யூடியூப்லேயே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 50 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்காங்க. இனி லைவ் போட்டேன்னா, இனி கொஞ்சம் கொஞ்சம் இதில வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து எப்போ சேலரி வரும் என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அது வரப்போ வரட்டும். பட் கையில இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, பாலு, தயிரு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிட்டுருக்கோம். அதில கொஞ்சம் கையில எனக்கு காசு கிடைக்கும். அத நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் மீஷோல சேல் பண்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதில கொஞ்சம் மணியெல்லாம் வரும். அது நான் எனக்குன்னு வந்து நான் சேர்த்து வச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூபில வந்து நானு வீட்ல தான் இருக்கேன் இல்லைங்களா? அதனால வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நானு சும்மா இருக்கறக்கு பதிலா, நமக்கு கைத்தொழிலுக்கு 4 கையில காசு வேணும் இல்லைங்களா? அதனால தான் வந்து நான் ஒண்ணு செலக்ட் பண்ணேன். ஒண்ணு வந்து மீஷோல வந்து நம்ம ஏதாவது பொருள் சேல் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து என்னோட கைக்கு தெரிஞ்ச மாரி வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை அறுவடை இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். கோதுமை, சர்சோங்கிறது கடுகு அதெல்லாம் வந்து விளைச்சல் இப்போ போட்டுருக்கோம் நாங்க. அறுவடைங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லாம் மே மாசம் தான் ஆகும். அதில கொஞ்சம் மணியெல்லாம் வரும். அதில கொஞ்சம் மணி நாங்க சேஃப்டி பண்ணி வச்சிருப்போம். பாலு, தயிர் இதெல்லாம் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு, அதில கொஞ்சம் மாசம் மாசம் கையில இருப்பு வரும். அதுவும் வச்சிருப்போம். அப்புறம் மீஷோல கொஞ்சம் காசு அதில கொஞ்சம் இருப்பு. அப்புறம் யூடியூப்ல இப்ப கொஞ்சம் போட்டுருக்கேன். இனி 1 வருஷமோ, 2 வருஷமோ கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் பண்ணாங்கன்னா, நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையா இருக்கு. வாய்ப்புகள் அதிகம். வீட்ல நான் இப்போதைக்கு இதுதாங்க பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, என்னால வந்து பார்த்துட்டீங்கன்னா, யூபில இருந்துட்டு என்னால வெளிலலாம் எங்கேயும் போ முடியாது. ஸோ, நம்ம கையின்னு காசுக்கு லேடீஸா இருந்தாங்கன்னா, நம்ம கையில ஒரு ரூ. 10 கையில கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? அதனால வந்துட்டு இருக்கிற மீஷோ ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கி ஹேர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளிப்பு, வளையலு இந்த ஏரியாவோட வளையலெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிசைன் டிசைனா இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து 2வது நான் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு சொல்லி. இந்த யூடியூப்ல வந்து இப்ப தான் வந்து ஆட் ஆயிருக்காங்க. 50 சப்ஸ்கிரைபர் இன்னி கொஞ்சம் நெறைய சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாங்கன்னா, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாரி மீஷோல போடுற நான் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி சேல் பண்றேன், எப்படி பேக் பண்ற ஐட்டம் போடுவேன் கண்டிப்பா. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா உங்க லைக், கமெண்ட் உங்க பதிவுகள வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.